அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.3 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 5 கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. கணக்கு எண் 5லேயே ஒரு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கணக்குலையும் 2 கணங்களாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு பாருங்கள். கணம் P சமம் 2, 3, 5, 7, 11 மற்றும் கணம் Q சமம் 1, 3, 5, 11. இப்போ P மற்றும் Q ஆகிய இரு கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது P மைனஸ் Q மற்றும் Q மைனஸ் P ஆகியவற்றின் சேர்ப்பு ஆகும். முதல் கணக்குக்கான ஆன்சர் முதல்ல போட்டுடலாம். அடுத்த 2 கணக்குகளுக்கும் அதே மாதிரி தான் ஆன்சர் போட போகிறோம். முதல் கணக்கில் 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. கணம் P சமம் 2, 3, 5, 7, 11. கணம் Q சமம் 1, 3, 5, 11. இந்த இரு கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது P, Q ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது P மைனஸ் Q மற்றும் Q மைனஸ் P ஆகியவற்றின் சேர்ப்பு ஆகும். இப்போ முதல்ல நம்ம P மைனஸ் Q கண்டுபிடிச்சிக்கலாம். கணம் P 2, 3, 5, 7, 11 மைனஸ் கணம் Q 1, 3, 5, 11. P வித்தியாசம் Q என்பது P என்ற கணத்தில் உள்ள Q என்ற கணத்தில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இப்போ Q கணத்தில் இருக்கிற உறுப்புகளை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 1 இதில் இருக்குது, இதில் இல்லை. 3 இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 5 ரிமூவ் பண்ணிடலாம். 11 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2, 7. இப்போ P மைனஸ் Q கண்டுபிடிச்சது மாதிரி Q மைனஸ் P கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல கணம் Qவை எடுத்து எழுதணும். 1, 3, 5, 11. அடுத்தது கணம் Pயை எடுத்து எழுதணும். 2, 3, 5, 7, 11. Q வித்தியாசம் P என்பது கணம் Qவில் உள்ள கணம் Pயில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இப்போ Pயில் இருக்கிற உறுப்புகள் Qவில் இருந்ததுன்னா அதை நம்ம முதல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 2 இதில் இல்லை, 3 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 5 அதே மாதிரி 11 நம்ம தவிர்த்திடலாம். இப்போ ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ Q மைனஸ் P சமம் 1. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P மற்றும் Q கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது P மைனஸ் Q சேர்ப்பு Q மைனஸ் P. P மைனஸ் Q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2, 7. Q மைனஸ் Pயும் கண்டுபிடிச்சிட்டோம். 1. இந்த 2 கணங்களின் சேர்ப்பு. இரு கணங்களின் சேர்ப்பு என்பது இரு கணங்களிலும் உள்ள உறுப்புகளை கொண்ட கணமாகும். இந்த 2 கணத்திலையும் உள்ள உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். 1, 2, 7 3 உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ P மற்றும் Q ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் சமம் 1, 2, 7. இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி மற்ற இரு கணக்குகளுக்கான விடைகளையும் கண்டுபிடிச்சிடலாம். இதிலேயே 2வது கணக்கு. கணம் R சமம் L, M, N, O, P. அடுத்தது கணம் S கொடுத்துருக்காங்க. J, L, N, Q. இந்த இரு கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். R மற்றும் S கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது R மைனஸ் S மற்றும் S மைனஸ் R ஆகிய கணங்களின் சேர்ப்பு ஆகும். முன்னாடி கணக்கு போல தான். முதல்ல R மைனஸ் S கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்கப்புறம் S மைனஸ் R கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த 2 கணங்களின் சேர்ப்பு கண்டுபிடிக்கும்போது நமக்கு R மற்றும் S ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் கிடைச்சிடும். R மைனஸ் S முதல்ல கணம் R L, M, N, O, P மைனஸ் கணம் S JLNQ.
ஆர் வித்தியாசம் எஸ் என்பது கணம் ஆறில் உள்ள கணம் எஸ்ஸில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இப்போ கணம் எஸ்ஸில் இருக்கிற உறுப்புகள் கணம் ஆறில் இருந்ததுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், ஜே இருக்கா, இங்கே இல்லை. எல் இருக்கா, இருக்குது, அப்போ ரிமூவ் பண்ணிடலாம். என் அதை தவிர்த்திடலாம். கியூ அது இல்லை. இப்போ பேலன்ஸ் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? எம், ஓ, பி. இப்போது ஆர் மைனஸ் எஸ் சமம் எம் கமா ஓ கமா பி. அடுத்தது எஸ் மைனஸ் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். கணம் எஸ்ஸை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். ஜே, எல், என், கியூ. அடுத்தது ஆர் என்ற கணம் எல், எம், என், ஓ, பி. எஸ் மைனஸ் ஆர் என்பது கணம் எஸ்ஸில் உள்ள மற்றும் ஆர் என்ற கணத்தில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இப்போ எல் ரிமூவ் பண்ணிக்கலாம், எம், என் ரிமூவ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ மீதமுள்ள உறுப்புகள் ஜே, கியூ. இப்போ எஸ் மைனஸ் ஆர் சமம் ஜே கமா கியூ. இப்போ அடுத்தது இந்த இரண்டு கணங்களின் சேர்ப்பு ஆர் மற்றும் எஸ் ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது ஆர் மைனஸ் எஸ் மற்றும் எஸ் மைனஸ் ஆர் ஆகிய கணங்களின் சேர்ப்பு ஆகும். ஆர் மைனஸ் எஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எம் கமா ஓ கமா பி சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆர் ஜே கமா கியூ. இந்த இரண்டு கணங்களின் சேர்ப்பு என்பது இரண்டு கணங்களின் உறுப்புகளையும் கொண்ட கணமாகும். இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். எம், ஓ, பி, ஜே, கியூ. அடுத்தது மூன்றாவது கணக்கு. எக்ஸ், ஒய் ஆகிய இரு கணங்கள் கொடுத்துருக்காங்க. கணம் எக்ஸ் சமம் 5,6,7. கணம் ஒய் சமம் 5,7,9,10. இந்த இரு கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் சமச்சீர் வித்தியாசம் ஒய் சமம் எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் எக்ஸ் ஆகிய இரு கணங்களின் சேர்ப்பு. முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த இரண்டு கணங்களின் சேர்ப்பு தான் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் சமச்சீர் வித்தியாசம். எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கணம் எக்ஸ் 5,6,7 மைனஸ் கணம் ஒய் 5,7,9,10. எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது கணம் எக்ஸில் உள்ள மற்றும் ஒய்யில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இதில் இருக்கிற உறுப்பு இதில் இருக்கக்கூடாது. ஸோ 5, 7 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 6 மட்டும்தான். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் 6. அடுத்தது ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். கணம் ஒய் 5,7,9,10. கணம் எக்ஸ் 5,6,7. ஒய் மைனஸ் எக்ஸ் என்பது கணம் ஒய்யில் உள்ள மற்றும் எக்ஸில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இதில் இருக்கிற உறுப்பு இதில் இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். மீதி என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 9, 10 தான். ஒய் மைனஸ் எக்ஸ் சமம் 9, 10. அடுத்தது எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் மற்றும் ஒய் மைனஸ் எக்ஸ் ஆகியவற்றின் சேர்ப்பு. எக்ஸ் மைனஸ் ஒய் 6 மட்டும்தான் சேர்ப்பு. ஒய் மைனஸ் எக்ஸ் 9, 10. இந்த இரு கணங்களின் சேர்ப்பு என்பது இரு கணங்களிலும் உள்ள உறுப்புகளை கொண்ட கணமாகும். இப்போ 6, 9, 10 இந்த 3 உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.3 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.